அனைவருக்கும் வணக்கம். இன்று முதலாம் ஆண்டிற்குரிய 2ஆம் பருவத் தாளின் அலகு 4 உள்ள 14 கீழ்க்கணக்கு நூல்கள் பற்றிய பதிவினை காண்போம். 14 கீழ்க்கணக்கு நூல்கள். சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்கள் 14 கீழ்க்கணக்கு என்னும் பெயர் பெற்றன. இவை மொத்தம் 18 நூல்களாகும். 14 என்பது 18 என்பதை குறிக்கும். அந்த 18 நூல்கள் நாலடி, நான்மணி, நாநாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை, காஞ்சியுடன் ஏலாதி என்பவே கைநிலையாவாம் கீழ்க்கணக்கு. இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்களை அறநூல்கள், அகப்பொருள் நூல்கள், புறப்பொருள் நூல்கள் என்று 3ஆக பிரிக்கலாம். அதில் அறநூல்கள் என்பன 11, அகப்பொருள் பற்றி பேசுவன 6, புறப்பொருள் பற்றி பேசுவன 1 ஆக மொத்தம் 18 நூல்கள் அமையப் பெற்றுள்ளது. இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் 1 நாலடியார், 2 நான்மணிக்கடிகை, 3 இனியவை 40, 4 இன்னா 40, 5 திரிகடுகம், 6 ஆசாரக்கோவை, 7 சிறுபஞ்சமூலம், 8 முதுமொழிக்காஞ்சி, 9 பழமொழி 400, 10 ஏலாதி, 11 திருக்குறள். இவை 11ம் அறநூல்கள் எனப்படுகின்றன. அடுத்ததாக அகப்பொருள் பற்றிய நூல்கள் 6. அவை 1 கார் 40, 2 ஐந்திணை 50, 3 திணைமொழி 50, 4 ஐந்திணை 70, 5 திணைமாலை 150, 6 கைநிலை. இந்த 6ம் அகப்பொருள் பற்றி பேசக்கூடிய நூல்களாகும். அடுத்ததாக புறப்பொருள் பற்றிய நூல். களவழி 40 மட்டும் புறப்பொருள் பற்றி பேசக்கூடிய நூலாகும். முதலில் அறநூல்கள் 11 பற்றி காண்போம். அறநூல்களுள் முதலாவதாக இருப்பது நாலடியார். இது 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது. இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. 400 தனிப்பாடல்களின் தொகுப்பாக அமையப்பெற்றுள்ளதால் நாலடி 400 என்று பெயர் பெறுகிறது. இது புகழ்பெற்ற தமிழ் நீதி நூலான திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பை பெற்றுள்ள நூலாகும். திருக்குறளைப் போன்றே நாலடியாரும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் எனும் முப்பிரிவுகளை உடையதாக விளங்குகின்றது. திருக்குறள் 2 அடிகளில் சொல்ல நாலடியார் 4 அடிகளில் சொல்கிறது. ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் 2ம் சொல்லுக்குறுதி என்கிற கூற்று இதன் பெருமையை திருக்குறளுக்கு இணையாக எடுத்து இயம்புகிறது. அடுத்தது நான்மணிக்கடிகை. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றான நான்மணிக்கடிகை ஒரு நீதி நூலாகும். விளம்பிநாகனார் எனும் புலவரால் இயற்றப்பட்ட இந்நூல் 101 பாடல்களை கொண்டுள்ளது. நான்மணிக்கடிகை என்பது 4 இரத்தினத் துண்டுகள் என்னும் பொருளை தரும். ஒவ்வொரு பாடலிலும் 4 சிறந்த கருத்துக்களை கூறுவதால் நான்மணிக்கடிகை என பெயர் பெறுகிறது. அடுத்தது இன்னா 40. இன்னா 40இல் 40 பாடல்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் 4 கருத்துக்கள் கொண்டு ஒவ்வொன்றையும் இன்னா என எடுத்து கூறுதலின் இன்னா 40 என பெயர் பெற்றது. இன்னா என்பது செய்யக்கூடாதவை என்ற பொருள் பெறும். இந்நூலை இயற்றியவர் கபிலர். உலகத்தில் செய்யக்கூடாதவை என்னென்ன என்பது பற்றி கூறி நீதி உரைப்பது இந்த இன்னா 40 எனும் நூலாகும். அடுத்தது இனியவை 40. இனியவை 40 எனும் நூலை எழுதியவர் பூதஞ்சேந்தனார். 40 வெண்பாக்களை கொண்டது இந்நூல். 40 பாடல்களில் 4 பாடல்களில் இன்பம் தருவன 4னை கூறியுள்ளார். மற்ற பாடல்களில் 3 இன்பங்களை கூறியுள்ளார். இவ்வுலகத்தில் செய்யக்கூடியவை எவை, அவ்வாறு செய்தால் இனியவை ஏற்படும் என்பது பற்றி இங்கு 40 பாடல்கள் கூறப்பட்டுள்ளது. அடுத்தது திரிகடுகம். திரிகடுகம் என்பது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இந்நூல் நல்லாதனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்டதாகும். திரிகடுகம் என்பது 3 மருந்து பொருட்களை குறிக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி எனும் மூலிகைகள்
உடலுக்கு நன்மை செய்வது போல் இந்நூலின் ஒவ்வொரு பாட்டிலும் உள்ள 3 கருத்துக்கள் வாழ்விற்கு நன்மை செய்யும் ஆதலால் இந்நூல் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. அடுத்தது ஆசாரக்கோவை. மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஆசாரங்களை அதாவது ஒழுக்கங்களை எடுத்துக் கூறும் நூல் ஆசாரக்கோவையாகும். பெருவாயின் முள்ளியார் என்னும் புலவர் இதனை எழுதியுள்ளார். இந்த ஆசாரக்கோவை 100 பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விடயம் தொடர்பான ஒழுக்கத்தை எடுத்தியம்புவதாக அமைகின்றது. அடுத்ததாக சிறுபஞ்ச மூலம். பஞ்சம் என்றால் 5 என்று பொருளாகும். மூலம் என்பதற்கு வேர் என்பது பொருளாகும். தமிழர் மருத்துவத்தில் உடல் நோய்களை தீர்ப்பதற்கு கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 வேர்கள் சேர்த்து மருந்தாக்குவது போல 5 விடயங்கள் மூலம் நீதியை போதித்து இந்நூல் ஒழுக்கக்கேட்டிற்கு மருந்தாகிறது. இந்நூலில் 97 செயல்கள் அமைந்துள்ளன. இந்நூலை இயற்றியவர் காரியாசன் ஆவார். அடுத்ததாக முதுமொழிக் காஞ்சி. இந்நூலை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார். ஒவ்வொரு செய்யுளின் முதலடியும் ஆர்க்களி உலகத்து மக்கட்கு எல்லாம் என்றே தொடங்குகிறது. இந்நூல் 100 பாடல்களை கொண்டது. எல்லா அடிகளிலும் பயின்று வரும் சொல் குறிப்பை கொண்டு ஒவ்வொன்றும் சிறந்த 10, அறிவு 10 என்று பெயர் பெற்றுள்ளது. அடுத்ததாக பழமொழி 400. இது 400 பாடல்களை கொண்டது. கடவுள் வணக்கத்தையும் சேர்த்து 401 பாடல்களாக அமையப்பெற்றுள்ளது. இதனை எழுதியவர் முன்றுரை அரையனார் எனும் சமண முனிவர் ஆவர். இதன் ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பழமொழி சார்ந்த நீதி கூறப்படுவதால் பழமொழி 400 என்ற பெயர் பெற்றது. இதன் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு ஆகும். இந்நூலில் 34 தலைப்புகளின் கீழ் பாடல்கள் அமைந்துள்ளன. அடுத்தது ஏலாதி. இந்நூலின் பெயர் ஏலத்தை முதலாக கொண்ட லவங்கம், சிறுநாகப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஏலாதி எனும் மருந்து ஒன்றின் பெயரை அடியொற்றி ஏற்பட்டதாகும். பாடல்கள் ஒவ்வொன்றும் அதன் கருப்பொருள் தொடர்பில் 6 நீதி நூல்களை கூறி மக்களின் ஒழுக்க குறைவுக்கு மருந்தாவதால் இந்நூலுக்கு ஏலாதி என்ற பெயர் ஏற்பட்டது. இந்நூலின் ஆசிரியர் கணித மேதாவியார். அடுத்தது திருக்குறள். திருக்குறள் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பால்களும் கொண்டமையால் முப்பால் என பெயர் பெற்றது. முப்பாலாகிய இவை ஒவ்வொன்றும் இயல் என்னும் பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு இயலும் 10 அதிகாரங்களை கொண்டதாக விளங்குகின்றது. ஒவ்வொரு அதிகாரமும் 10 குறட்பாக்களை தன்னுள் அடக்கியது. இப்பாடல்கள் அனைத்துமே குறள் வெண்பா எனும் வெண்பா வகையைச் சேர்ந்தவை. அக்காலத்தில் இவ்வகை வெண்பாக்களாலாகிய முதல் நூலும் ஒரே நூலும் திருக்குறள் மட்டும்தான். குறள் வெண்பாக்களால் ஆனமையால் குறள் என்றும் திருக்குறள் என்றும் இது பெயர் பெற்றது. 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது திருக்குறள். இத்துடன் 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் நிறைவுறுகிறது. அடுத்தது அகப்பொருள் பற்றிய நூல்கள். அகப்பொருள் பற்றிய நூல்களுள் முதலாவதாக இருப்பது கார்40. கார்40 கார்காலத்தின் தோற்றம் ஒவ்வொரு செயல்களிலும் கூறப்படுகின்றமையால் கார்40 எனும் பெயர் பெறுகிறது. இது 40 செயல்களை உடையமையால் 40 என்னும் எண்ணை உடைய பெயராகவும் அமையப்பெற்றுள்ளது. இதனை இயற்றியவர் மதுரை கண்ணங்கூத்தனார். இவர் இந்நூலில் வேள்வித்தீ பற்றியும் கார்த்திகை நாளில் நாட்டவரால் ஏற்றப்படும் விளக்கை பற்றியும் கூறியுள்ளார். கார்த்திகை நாளில் விளக்கு வைத்து விழா கொண்டாடுதல் பண்டைய வழக்கம் என்பது இந்நூலின் மூலம் அறிய வருகிறது. அடுத்தது ஐந்திணை 50. ஐந்திணை 50 என்பது முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் என்ற 5 திணைக்கும் 10 பாடல்களை பெற்றுள்ளமையால் ஐந்திணை 50 என பெயர் பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் மாறன் பொறையனார். இப்பெயரில் மாறன் என்பது பாண்டியனை குறிப்பதாயும் பொறையன் என்பது சேரனை குறிப்பதாயும் உள்ளதால்
இவர் இந்த இரு பேரரசரோடும் தொடர்பு கொண்டவராய் இருத்தல் வேண்டும் அல்லது நட்பினராய் இருத்தல் கூடும் என்பது பொருள்படும். அடுத்தது திணைமொழி 50. திணைமொழி 50 குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என்னும் 5 திணைகளுக்கும் 10 பாடல்கள் வீதம் உள்ளன. அதனால் இந்நூல் திணைமொழி 50 என ஐந்திணை 50லிருந்து வேறுபட்டு பெயர் பெற்றுள்ளது. இந்நூலை இயற்றியவர் கண்ணஞ்சேந்தனார் ஆவார். அடுத்தது ஐந்திணை 70. ஐந்திணை 70 ஐந்திணைகளில் ஒவ்வொன்றிற்கும் 14 பாடல்களை கொண்டுள்ளது. எனவே ஐந்திணை 70 என பெயர் பெறுகின்றது. இந்நூலில் முதலில் விநாயகரை குறித்த கடவுள் வணக்கப் பாடல் ஒன்று அமையப் பெற்றுள்ளது. இச்செய்யுளின் நடைபோக்கும் ஏனைய பாடல்களிலும் வேறுபட்டுள்ளது. இந்நூலை எழுதியவர் மூவாதியார் ஆவார். அடுத்தது திணைமாலை 150. திணைமாலை 150 என்பது 153 பாடல்களை கொண்ட ஒரு அகப்பொருள் நூலாகும். கணித மேதாவியார் என்பவர் இதனை இயற்றியுள்ளார். கீழ்கணக்கில் அமைந்த ஐந்திணை நூல்களில் அளவால் பெரியது இந்த திணைமாலை 150 ஆகும். திணை ஒவ்வொன்றும் 30 பாடல்களை கொண்டுள்ளது. எனினும் குறிஞ்சி, நெய்தல், முல்லை திணைகள் மூன்றும் 31 பாடல்கள் பெற்றுள்ளன. அதனால் இந்நூலில் 153 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது கைநிலை. கை என்பது ஒழுக்கம் என்று பொருள்படும். ஐந்திணை ஒழுக்கம் பற்றியது இந்நூலாகும். ஒவ்வொரு திணைக்கும் 12 பாடல்களாக 60 பாடல்கள் இந்நூலில் உள்ளன. இந்நூலில் குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என்ற வரிசை முறையில் ஐந்திணைகளும் அமைந்துள்ளன. இந்நூலின் ஆசிரியர் பெயர் புல்லங்காடனார். அடுத்தது புறப்பொருள் பற்றிய நூல். புறப்பொருள் பற்றிய நூல் களவழி 40 மட்டுமே. களவழி 40 போர்க்களம் பற்றிய பாடல்களின் தொகுதியாகும். இந்நூலில் உள்ள பாடல்களெல்லாம் களத்து என்ற சொல்லை இறுதியாக கொண்டு முடிதல் கவனிக்கத்தக்கது. போர்க்கள நிகழ்ச்சிகளை சிறப்பித்துள்ளமையால் களவழி என்றும் பாடல் தொகை அளவினால் களவழி 40 என்றும் இந்நூல் வழங்கலாயிற்று. யானை, குதிரை, தேர், தானை என்ற 4 வகை படைப்போரும் குறிக்கப்படினும் யானைப்போரை பற்றிய செய்யுட்களே மிகுதியாக உள்ளன. களவழி 40 எனும் நூலினை பாடியவர் பொய்கையார் என்பவர் ஆவார். இவ்வாறு 14 கீழ்க்கணக்கு நூல்கள் என்பவை அமையப்பெறுகின்றன. நன்றி.